பாதுகாக்கிற அரசியல் சட்டத்தை, மதத்தை பாதுகாக்கிற அரசியல் சட்டத்தை, வர்ணாசிரம தர்மத்தை பாதுகாக்கிற அரசியல் சட்டத்தை கொளுத்தினார்கள் என்கிற செய்தியை சொன்னார். ஒரே ஒரு செய்தியை விட்டுவிட்டார். அந்த லால்குடியில் இருந்து 13 வயது சிறுவன், அந்த சிறுவனும் அரசியல் சட்டத்தை கொளுத்தினார். அப்பொழுது திருச்சியில சிறுவர் சீர்திருத்த பள்ளி கிடையாது. திருச்சி தான் லால்குடிக்கு சிறை. சிறுவர் சீர்திருத்த பள்ளி இதோ எஸ்ஆர் பாண்டியன் இருக்கிறாரே தூத்துக்குடி, அந்த தூத்துக்குடியிலே இருந்தது. இந்த சிறுவனை, 13 வயது சிறுவனை, அரசியல் சட்டத்தை தீ வைத்து கொளுத்திய சிறுவனை நீதிபதி திருச்சி சிறையிலே வைக்காமல் சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பி வைத்தார் தூத்துக்குடி. 13 வயது சிறுவன், ஒரே ஒரு சிறுவன் தூத்துக்குடியிலே சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலே இருக்கிறார். அந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு தமிழ்நாட்டுடைய கவர்னர், அன்றைக்கு கவர்னராக இருந்தவர் 56 மேடி என்பவர், இந்த மோடி இல்லை, அப்ப மேடின்னு ஒருத்தர் இருக்கார், மேடி. அவர் அந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு போகிறார். வரிசையாக கைதிகளை பார்க்கிறார். ஒரே ஒரு சிறுவன், பல திருட்டு குற்றங்களில் ஈடுபட்ட சிறுவர்களோடு அந்த சின்னஞ்சிறுவனும் இருக்கிறான். இவன் என்ன குற்றம் செய்தான் என்று கவர்னர் கேட்கிறார், தமிழ்நாட்டுடைய கவர்னர். அவர்கள் சொல்கிறார்கள், இவன் அரசியல் சட்டத்தை கொளுத்தி விட்டு சிறைச்சாலைக்கு வந்தவன் என்று சொல்கிறார்கள். கவர்னர் கேட்கிறார். அவர் ஆங்கிலத்தில் பேசுவதை ஒருவர் வைத்து மொழிபெயர்த்து அந்த சிறுவனிடத்தில் கேட்க சொல்லுகிறார்கள். நீ மன்னிப்பு கடிதம் எழுதி கொடு, உன்னை விடுதலை செய்கிறோம் என்று கவர்னர் சொல்லுகிறார். பெரியசாமி என்கிற அந்த சிறுவன், அந்த 13 வயது சிறுவன் சொல்லுகிறான், நான் விருப்பப்பட்ட இந்த அரசியல் சட்ட பிரிவை கொளுத்தினேன், ஒருபோதும் நான் மன்னிப்பு கடிதம் கொடுக்க மாட்டேன் என்று சொன்னான். பின்னாட்களிலே வெளியே வந்தவுடன் அந்த சிறுவன் செத்து போனான். அந்த சிறுவனுடைய பரம்பரையை சார்ந்தவர்கள் மறிக்கவில்லை. இதோ நாங்கள் உங்கள் முன்னாலே இருக்கிறோம். விடைபெறுகிறேன்.